அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். 10 நாள் வாய்ப்பு. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுக்கிடையே 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம். இந்த 10 நாளைக்குள்ள வேகமாக செய்கிறதையெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. உண்மையிலேயே சந்தோஷம். அப்படி ஒரு நிலைமை உருவாகிச்சுன்னா, ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஈரானுடைய அரச தரப்பு வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு வராங்க. ஆனால் ஐஆர்ஜிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நோ இன்ஃபர்மேஷன், நோ கன்ஃபர்மேஷன். எந்த ஒரு உறுதியும் இல்லை. அவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு. அதே போல் ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாரு. ஒரு வேளை மறுபடியும் ஒரு 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 பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துக்கு வாரீங்கன்னா ஓகே, ஐ எம் ரெடி. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஹொர்மஸில் இனிமேல் ஒரு கப்பல் மீதோ ஒரு நாடின் மீதோ தாக்குதல் வந்து நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் we will bomb and destroy the bridge or power station near Tehran. தஹ்ரானை அண்மித்த தஹ்ரானுடன் சம்பந்தம் இருக்கக்கூடிய அனைத்து பாலங்களையும், அனைத்து பவர் ஸ்டேஷன்களையும், அதாவது நீர் வழங்குறதா இருக்கட்டும், கடல் நீரை சுத்திகரித்து வழங்குற சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கட்டும், அதே மாதிரி மின்சாரத்தை வழங்கக்கூடிய மின் இயக்கி உபகரணங்களாக இருக்கட்டும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே நாங்கள் மறுபடியும் தகர்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தற்போதைய சூழலில் செங்கடல் பக்கம் கப்பல்களுடைய பயணங்களில் மிகப்பெரிய ஒரு தாமதம் மற்றும் அசௌகரியம் ஏற்பட்டிருக்குது. இப்போ ஒரு வீடியோ ஒன்று சும்மா வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஏஐ காட்சி ஒன்று தான். தூண்டியில் போட்டு ஒவ்வொரு கப்பலாக இழுத்து குறுக்கால இருந்துக்கிட்டு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு காட்சி. இது வந்து பார்த்திங்கன்னா அன்சார் அல்லாஹ் ஹூத்தியுடைய ஊடக பேச்சாளர் மற்றும் இராணுவ தளபதி எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது தொடர்ந்தும் ஹவுதி படையினர் செங்கடலை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் கப்பல்கள் போக வர முடியும் அப்படின்ற நிலைமை உருவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்றது இன்னும் ஒரு சரியான தீர்வை எட்டலை. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் கார்க் தீவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் மீண்டும் நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு பின்விளைவை சந்திக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பு. அதே மாதிரி இப்போதைக்கு லெபனானு இனிமேல் எந்த ஒரு விடயத்துலையுமே ஈரான் ஈடுபடுத்தாது அப்படின்றது முக்கியமான தகவல். ஏன்னா அவங்க ட்ரம்ப்பே சரணம் அப்படின்னு ட்ரம்ப்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. சரியாகவும் அவங்க பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. மீதி இருக்கிறது யேமனும் பாலஸ்தீனும் மட்டும்தான். ஈராக்கும் எப்படியுமே ஈராக் வந்து நாங்கள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைப்பா, நடுவிலே நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நாட்டு நிலைமையில் நினைக்கிறாங்க. அரபு நாடுகள் எப்படியுமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. மற்ற கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் உள்ள நாடுகள் எது எப்படியோ இப்போதைக்கு யமன் மட்டும்தான் இவங்களோட இன்னும் கூட்டணியில் இருக்குது. ஹூத்திகளுடைய ஒத்துழைப்பால் செங்கடலை இப்போ ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்தமாக மூடலை, ஹொர்மஸ் மாதிரியான நிலைமை வரல, ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் ஹொர்மஸை வந்து ஃபுல்லாக திறந்து ஹொர்மஸில் எந்த ஒரு கப்பலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வர நீங்கள் அனுமதித்தால் இந்த 10 நாள் போர் நிறுத்தத்தை பற்றி நாங்கள் பேசலாம் அப்படின்றத அமெரிக்கா தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் அமைதி காக்குமா இல்லை? ஏன்னா எப்படியுமே ஈரானை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஒன்று செய்யும், ஐஆர்ஜிசி அதை தாண்டி இன்னொன்று செய்யும், உச்ச தலைவர் அதுக்கு மேலே இன்னொன்று செய்வார், ஈரான் மக்கள் இன்னொன்று செய்வாங்க. அப்படி யாருக்கிட்டேயுமே ஒரு புரிந்துணர்வோ ஒப்பந்தமோ இல்லை. இஷ்டத்துக்கு யார் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவாங்க. அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது.
அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கும், இந்த பக்கம் யுத்தம் நடக்கும். இதுதான் நிலைமை. பார்ப்போம், இந்த 10 நாள் ஒரு அமைதியான நாளாக மாறுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். نقل موقع أكسيوس عن مصدرين إقليميين أن قطر ومصر وباكستان ووسطاء إقليميين آخرين قدموا للولايات المتحدة وإيران مقترحا جديدا لوقف إطلاق النار مدة 10 أيام. وقال مسؤولون أمريكيون إن إدارة الرئيس دونالد ترامب تدرس مقترح الوسطاء، وإنها حثت الاحتلال الإسرائيلي على تجنب اتخاذ أي خطوة من شأنها إغلاق هذه النافذة الدبلوماسية. في منعطف ميداني هو الأخطر ينزلق الشرق الأوسط نحو حافة الصدام الشامل مع دخول المواجهة الأمريكية الإيرانية مرحلة جبهوية مباشرة عقب فرض واشنطن حصارا عسكريا مشددا ردا على ضربات صاروخية واسعة طالت مواقع حيوية وممرات شحن وسفن تجارية. لم تعد المعادلة مجرد مناوشات، بل تحول الصراع إلى معركة كسر عظم تستهدف فيها واشنطن بشكل مباشر تقويض القدرات العسكرية الإيرانية. ولم يحدد ترامب هوية تلك الأطراف، الأمر الذي فتح باب التكهنات بشأن احتمال اطلاع حلفاء واشنطن الإقليميين أو قوى محلية مناهضة لإيران بأي دور ميداني، في حين تؤكد الإدارة الأمريكية أن استراتيجيتها تقوم على ممارسة أقصى درجات الضغط العسكري والسياسي دون الانخراط المباشر في حرب برية واسعة. ويعكس هذا الطرح اتجاها أمريكيا لإبقاء خيارات التصعيد مفتوحة مع تجنب تحمل كلفة تدخل بري مباشر، وهو ما يزيد من ضبابية المشهد. هذا التحول الاستراتيجي يضع القدرات الدفاعية الإيرانية وشبكة أذرعها الإقليمية في مواجهة أعنف الضغوط الأمريكية، مع إحكام ضوء الحصار وتصاعد الهجمات المتبادلة. تضيق هوامش المناورة السياسية بانتظار ما تؤول إليه لغة الحديد والنار. وبين كماشة الضغط الأمريكي الرامي إلى إعادة رسم موازين القوى وإصرار طهران على استخدام أوراق ردعها، يترقب الشرق الأوسط اللحظة الحاسمة. فهل تؤدي هذه الضربات إلى شل قدرات إيران، أم أن المنطقة تتجه نحو انفجار إقليمي واسع قد تتجاوز تداعياته حدود الصراع الحالي؟